இந்த எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. நான் இங்கே தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல நான் தரணி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வந்து நட்டி ஒரு 2 கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு. கேட்குறேன் சார்னு. அப்படி தான் எனக்கு வினோத் அவர்கள் வந்து பழக்கமானாங்க. உன்னை யாராவது ஏமாற்றிட்டானா அவனை எதிரியாக நினைக்காத, ஏன்னா ஒரு வகையில் அவனுக்கு குரு மாதிரி. ஏன்னா அப்படின்னாரு. அந்த ஏன்னாக்கு அப்புறம் என்ன சார்னு கேட்டேன். அந்த ஏன்னா தான் இந்த கதை கேளுங்கன்னு சொல்லி ஃபுல் கதையும் கேட்டார். கதை கேட்டு முடித்தோன்னே அவர்கிட்ட நான் ஒன்று தான் கேட்டேன். இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க வினோத், எப்போ ஷூட்டிங் போகலான்னு. ஒரு 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னாரு. 2 நாளைக்கு அப்புறம் மனோபாலா சார் ஃபோன் வந்தது. டே நீ பண்ணுற இந்த படத்தை அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார்னு. அவருக்கு வந்து மனோபாலா சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வியாபார ரீதியாக ஜெயிச்ச எத்தனையோ கதாநாயகர்கள் அவருக்கு நண்பர்களாக இருக்கும்போதும் இருந்தும் எனக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து நன்றி வந்து லிங்குசாமி சார், சுபாஷ் சந்திர போஸ் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக செயல் பண்ணுறது எங்களோட டீமை இன்றைக்கி ஒரு 47 வீடியோ கேமரா, ஒரு 37 ஸ்டில் கேமராவுக்கு முன்னாடி வந்து இத்தனை பெரிய விஐபிகளுக்கு நடுவில் எங்களுக்கு இந்த மரியாதை கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒரு லெவலுக்கு எங்கள் டீமை கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தவிர எனக்கு ஒரு வார்த்தை வரல. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஆடியன்ஸ் மைக்கு நிறைய கேமராஸ் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர் டு ப்ளே. ஏன்னா என்னோட ஆக்சுவல் கேரக்டரும் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் திருப்பூர் ஸ்லாங்கில் வேறு பேசணும், டப் பண்ண வேறு விட்டீங்க. லைக் பிக் தேங்க்ஸ் டு வினோத் சார். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் சார், மனோபாலா சாருக்கு நெக்ஸ்ட் தேங்க்ஸ். அப்புறம் வந்துட்டு தேங்க்ஸ் டு லிங்குசாமி சார் ஃபார் டேக்கிங் த மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் வந்துட்டு ராமச்சந்திரன் சார், நட்டி சார் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் அவர் வந்துட்டு டெக்னிக்கலி ஹீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்டரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் தே ஆல் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்ப் மீ அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அரங்கவட்டி படம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எனக்கு நலன் சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி. அவர் ஸ்கிரிப்ட் படிச்சிருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து சுமாராக எடுத்தாலே நல்லாயிருக்கும் இந்த படம் அப்படின்னாரு. நான் நேற்று படம் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜானர் வைஸ் வந்து இந்த ஃபில்ம் ஜானரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நட்டி சாரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஸ் அ ஹீரோ. அண்ட் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவராலாக வந்து ரைட்டிங் வைஸ் வந்து வினோத்தோட டயலாக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். படம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அது எஸ்பெஷலி அதான் வெள்ளை சட்டை போட்டால் ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய கூட்டம் எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்ஸ். ராஜமுருகன், டைரக்டர் நலன்குமார் சாமி, டைரக்டர் மனோபாலா சார், சஞ்சய் ராவல் சார், இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த கடை படமாக இருக்காது. அப்புறம் லிங்குசாமி சாரும் போஸ் சாரும் இல்லைன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஒரு கதை பண்ணுறது கஷ்டம்தான், அதை படமாக எடுக்கிறது கூட ஓரளவுக்கு கஷ்டம்தான், அதை வெளியே கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் லிங்குசாமி சார் பற்றியும் போஸ் சார் பற்றியும் சொல்லிடுறேன். லிங்குசாமி சார் வந்து பாம்பேயில் இந்த படம் பார்த்தாங்க. அஞ்சான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டயர்டாக பார்த்துருக்காரு இந்த படம். நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் பயங்கர எனர்ஜியாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன், நான் உடனே போஸை படம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னாரு. போஸ் சார் மறுநாள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் போஸ் பேசுகிறேன், நம்ம இந்த படத்தை வாங்குகிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த கவலையுமே எங்களுக்கு இல்லை. தேங்க்ஸ் டு போஸ் சார், தேங்க்ஸ் டு லிங்குசாமி சார், தேங்க்யூ ஆல். இந்த வெற்றி கூட்டணியில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி ஆகுது படம். இது 3 ASSன்னு சொல்லலாம். அதாவது திரு வினோத் சார் அவர்கள், திரு KG வெங்கடேஷ் கேமராமேன், அண்ட் ராஜா சேதுபதி எடிட்டர். இந்த படத்தில் வந்து இவங்க 3 பேரோட பங்கு மிகப்பெரிய பங்காக அமைஞ்சிருக்கு. அவங்க எங்கிட்ட இந்த வேலை வாங்கிக்கிறது, இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பார்த்து தான் சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட நான் கூட்டணியாக சேர்த்துறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து என்னோடய முகப்புத்தக நண்பர்கள். ஆக்சுவலாக டீசர் வந்து பயங்கர வெரைட்டியாக பண்ணணும், ஏதாவது ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணிட்டு ஒன்று வந்து லாக் ஆகிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் அப்லோட் பண்ணி ஒரு 6 மணி நேரத்தில் வந்து ஒரு 18,000 வியூ. அவங்க கீப் ஆன் ஷேர் பண்ணுறது, பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்குறது, அப்போ தான் நமக்கே ரியலைஸ் ஆச்சு, ஏதோ வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கோம் போல இருக்குது.
ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயமா மைன்யூட்டாக நோட் பண்ணி சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக அதான் இன்ட்ரோ அடுத்த லெவலுக்கு போக வச்சுது. என் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவங்க படமாக ஃபஸ்ட்டு படம் பண்ணி எவ்வளோ நம்ம கேரோட ஷேர் பண்ணி பூஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தருமே பண்ணாங்க நண்பர்கள். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த நன்றின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வினோத்துக்கு. கோலிசோடில் சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு ஆஃப்லைன் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா அந்த ப்ரொமோ கட் பண்ணது டீசர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு என்னை நம்பி ஃபஸ்ட் படமாக அதை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக ஒரு டேரக்டர்னால் சேஃபர் ஜோனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க எப்போவுமே. ஒரு வழக்கமாக அதாவது ரிப்பீட்டடான எடிட்டர்ஸ்கிட்ட போயிட்டு தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவர் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட கொடுத்துட்டு ரிஸ்க்கை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் நான் ரிஸ்க் கொடுக்கல, நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, நான் மனோபாலா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லி ஆகணும். டேரக்டர் வந்து எடிட்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் மனோபாலா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு நிமிஷம் குறுன்னு பார்த்தாரு மனோபாலா சார். பார்த்துட்டு என்ன வச்சிருந்தில்ல பண்ணுறா அப்படின்ட்டாரு. பண்ணிட்டார். அவர் நம்பிக்கை இது மாதிரி நான் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது படத்தை பார்க்கல, அவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் டேரக்டர் ஆக்சுவலாக அவரோட ஐ இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுலேருந்து போனதுலேருந்து படம் ஷூட் போகிறதுலேருந்து ஒவ்வொரு சீனும் ஃபோன் பண்ணி போயிரு, டே ராஜா எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா வருதாடா அப்படின்னுவார். திடீர்னு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்பார். நமக்கே தெரியாமல் ஐயோ இவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நல்லா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனார். எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கை தட்டினவர் அவர் தான் படத்தை டபுள் பாஸ்ட் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நான் அதாவது வந்து கல்யாணம் தான் சொல்லுவாங்க, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்துக்கு பொய் சொன்னேன். ஆக்சுவலாக டேரக்டர்கிட்ட வந்து என் வயசு கொஞ்சம் ஏற்று சொன்னேன், கம்மி வயசுனா படம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு. சாரிண்ணே, எனக்கு வயசு 23 தான். அடுத்தது லிங்குசாமி சார் ஆஃபீஸு. ஆக்சுவலாக அவருக்கே இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல, எடிட்டிங் சைடில் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. அதுவும் ஒரு பெரிய பயம். அந்த பயத்தெல்லாம் போக்குனது கூட நட்டி சார், மனோபாலா சார், இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்க போகும், இதை ஃபியூச்சரில் நடக்க போகுது, நான் முன்னாடியே அதை ஃபைன் பண்ணி முன்னாடியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி பண்ணால் அப்படி தப்பாகும், அப்படி பண்ணால் அப்படி தப்பாகும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் நடக்கும்போது நட்டி சார் சொல்லிட்டே இருப்பார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது மனோபாலா சார் எடிட்டிங் அவர் ஆஃபீஸ்க்கு மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு பக்கத்தில் இருந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அதெல்லாம் ரொம்ப அதாவது நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அப்படின்ற ஃபீலே கிடையாது ஆக்சுவலாக. இதுக்காக நான் வந்து மனோபாலா சாருக்கு ரொம்ப பெரிய நெஞ்சாத நடி நான் சொல்லி ஆகணும். இப்போ தமிழ் சினிமாவில் இன்னொரு நியூ வேவ் வந்திருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸாக. ஐ திங்க் அதில் இந்த படம் இன்னொரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கான் ஜான்ரு என்னோடய ஃபேவரட் ஜான்ரு. அண்ட் அந்த ஜான்ரில் இருக்கிற இந்த மூவி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம கேள்விப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கான் நடந்திருக்கும். சில பேருக்கு டைரெக்டாக அவங்களுக்கே நடந்திருக்கும். அண்ட் எல்லாம் நம்ம டெய்லி பேப்பரில் படிக்கிறது அல்லது எங்கேயாவது கேள்விப்படுற கதைகள் எடுத்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அண்ட் எனக்கு இந்த மாதிரி மேடையில் வந்து பேசுகிறது எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால் அதாவது கோர்வையாக எல்லாம் பேசுகிறேன்னா மன்னிச்சிடுங்க. பட் நான் பார்த்துட்டு டைரக்டர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஒரு நட்டி எப்பவும் போல் அவர் கேமரா பக்கத்தில் இருந்து அவர் கேமரா கான்ஷியஸாகவே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கார். அண்ட் அதே மாதிரி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லன் கேரக்டர், வளவன் கேரக்டர் பண்ணியிருந்தார். அவருடைய லைன் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ கூட வெளியில் பாலாஜி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த லைன்ஸ் எல்லாம். நேற்று நைட் நான் பைக்கில் போகும்போது சிரிச்சிட்டே போனேன் அந்த லைன்ஸ்லாம் யோசிச்சு. ஐ திங்க் தட் வில் பி a வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் அதே மாதிரி இவர் திலகன் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அட்லீஸ்ட். ஸோ ஏன்னா எனக்கு அண்ட் ஐ திங்க் வினோத்துக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் காட் கிரேட் பொட்டென்ஷியல். ஸோ அதே மாதிரி திருப்பதி பிரதர்ஸோட விக்ட்ரி ஸ்ட்ரீக் ஐ திங்க் வில் கண்டினியூ. அண்ட் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு மை குரு கேமராமேன் சரவணன் சார். அவர் இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது மனோபாலா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் லிங்குசாமி சார், மேடையில் இருக்கிற அனைவருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டு ஃபஸ்ட்டு வினோதோட உட்காந்து பேசும்போது ஏதோ நரேட் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு நம்ம வழக்கமாக நாங்கள் நிறைய டிவிடிஸ் எல்லாமே பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டோட்டலாகவே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு இந்த படம் கண்டிப்பாக வினோத் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு. மற்றபடி ஆடியன்ஸு தான் சொல்லணும். ஸ்டக்கப் ஆகுது பயங்கரம். தேங்க்யூ வெரி மச். அதாவது பல விழாக்களுக்கு போகும்போது ஏதாவது பேசணுமே அப்படின்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அந்த சங்கடத்துலேருந்து இந்த படம் வந்து நிறையா பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது கொடுத்துருக்கு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை
தயாரிச்சிருக்கிற நண்பர் லிங்குசாமி அவர்களுக்கும் மனோபாலா சார் அவர்களுக்கும் இதை இயக்கின வினோத் அவர்களுக்கும் இல்லை கதாநாயகன் நடித்த நடராஜ் அவர்களுக்கும் கதாநாயகிக்கும் இசையமைப்பாளருக்கும் வைரமுத்து சாருக்கும் அந்த மதன் கார்கி எழுதின பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அது இது பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் வாழ்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தில் நீங்கள் இடம் பெற்றதுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பேர் பெற்றிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அனைத்து பேரும் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இதில் நான் முக்கியமாக ஒரே விஷயம் நான் சொல்ல போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் எடுக்கிறது அதை என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன், அதை நீங்கள் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு அணுகாமல் எல்லாரும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்குது. அதில் காமெடி, சென்டிமெண்ட், சினிமாவுக்கு தேவைப்படுற சாங், இது எல்லாத்தையுமே சரிசமமாக கொடுத்து நம்மளை ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் கட்டி போட வச்ச ஒரு படம் தான் சதுரங்க வேட்டை. அது கண்டிப்பாக போஸ் சொன்ன மாதிரி அது ஷோகேஸ் படம் மட்டும் இல்லை, சூட்கேஸ் படமும் கூட. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதை அருமையாக நான் தவற விட்டதை அவன் பிடிச்சிட்டாரு. அதனால எனக்கு அந்த படத்தை பார்த்துன்னு சொன்னிச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ஃபைட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த வியந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் திட்டினேன், தயவுசெய்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஒரு ஆழமான டயலாக், சும்மா மேலெழுந்த வாரியாக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது, சும்மா சொரிஞ்சிட்டு போகிற ஒரு ஜோக்கு மாதிரி இல்லை, ஒன்று சிந்திக்க வைக்கிறதா இருக்குது. அதில் கடைசியாக ஒரு பாசிட்டிவ் முடிவு கொடுத்துருக்காரு. அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பிடிக்கும். ஆனால் படம் வெளியே வந்தோடனே பல கான்ட்ரவர்சி கற்று வரும். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைவாக அருமையாக படத்தை முடித்த இந்த வினோத் அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டி, இது மிகப்பெரிய வெற்றி.